ஓகே, முதல்ல வந்து காரோடைய பேனட்டை திறந்தாச்சு. திறந்ததுக்கப்புறம் இந்த பேட்டரி வைக்கிற இந்த ட்ரே இருக்கும். இந்த ட்ரேயில் ஏதாவது அழுக்கெல்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிடுவோம். அடுத்தது இந்த மாதிரி 2 கம்பி இருக்கும். அதை வந்து ஹோல்ட் பண்ணி டைட் பண்ணிக்கிறதுக்கு அது இருக்கட்டும். இப்போ வந்து பேட்டரி எடுத்துப்போம். பேட்டரி எடுத்து அதுக்கு முன்னாடி இந்த 2 கம்பியும் அடியில் வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோலில் இப்படி மாட்டிக்கணும். ஓகே, இப்போ பேட்டரி வச்சு இங்கே ஒரு அயன் பிளேட் மாதிரி இருக்கும். இதை வச்சுக்கிறதுக்கு இதை போட்டு ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும். அதான் அவ்வளோதான். சைடு வந்து நல்லா டைட்டாக இருக்குது. கார் ரன்னிங்கில் இருக்கும்போது இல்லைன்னா இது ஆடி இந்த பேட்டரி வந்து ஒயர் வந்து லூஸ் கனெக்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது நம்ம டைட்டாக திரிக்கிட்டோம் அப்படின்னா காரோட ரன்னிங்கில் வந்து பேட்டரி நல்லாயிருக்கும். சரி, இது முடிஞ்சிடுச்சு. ஸ்பேனரோட ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்போ வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 டெர்மினல் இருக்குது. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருவோம். வோல்டேஜ் இது வந்து டிசி 12 வோல்ட் பேட்டரி. ரெட் வந்து பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவ். பார்ப்போம். சரி, 12 வோல்ட்ஸ் வருது. பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டேன். சரி, இது முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணுவோம். இதோ இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பாசிட்டிவ் டெர்மினல். இதை எடுத்து அவ்வளோதான், நல்லா டைட் பண்ணியாச்சு. ஓகே, வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ போய் காரை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். சரி, ஓகே, பேட்டரி செட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இது போட்டோன்னே பீப் சவுண்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ பேட்டரி எடுத்துடுச்சு. ஆன் பண்ணி பார்க்குறேன். பர்ஃபெக்ட், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, டன். சூப்பர், ப்ராஜெக்ட் முடிஞ்சிட்டு திரும்பி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.